வெல்கம் டு ஐடியம் அகாடமி. தமிழ்நாடு செட் யூஜிசி நெட் 2026 எக்ஸாமுக்கு இப்போ டிசம்பர் மந்த் வரும் இல்லையா? யூஜிசி நெட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி பண்றது? ஏன்னா நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். இதுல பேப்பர் 2 கொஞ்சம் நமக்கு தெரியும். அந்த ஐடியா இருக்கும். மாஸ்டர்ஸ்ல படிச்சிருப்போம். பட் பேப்பர் 1 நம்ம எப்படி படிக்கிறது? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுல இருக்கிற 10 யூனிட் நம்ம எது ஃபர்ஸ்ட் படிக்கணும்? அதுல என்னெல்லாம் படிக்கணும்? ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது அது ரிலேட்டடா தான். இந்த பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன எப்படி நம்ம ஈஸியா பண்றது? ஸ்மார்ட்டா பண்றது? நல்ல மார்க் எதெல்லாம் படிச்சா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? ஸோ இதுல ஈஸி ஸ்கோரிங் டாபிக்ஸ்ன்னு சில டாபிக்ஸ் இருக்கு. நான் அதையும் கண்டிப்பா சொல்றேன். அதையும் நம்ம படிக்கலாம். எந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இது தேவைப்படும். நான் பின்னாடி இந்த வீடியோல எல்லாமே சொல்றேன். வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 1 ப்ரிப்பரேஷனுக்கு. ரைட். ஸோ யுஜிசி நெட் எழுதினாலும், டிஎன் செட் எழுதுறீங்கனாலும், நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். பேப்பர் 2 மேஜர் பேப்பர். இது உங்களோட மாஸ்டர்ஸ்ல நம்ம படிச்ச பேப்பர் தான். இதுல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 200 மார்க்ஸ். பட் பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன். ஸோ இதுல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் வரும். 2 மார்க். ஸோ 100 மார்க்ஸ். இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. 2த்துக்குமே கிடையாது. பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ டோட்டலா 300 மார்க்ஸ் எழுத போறோம். நெறைய பேர் ஏன் இந்த பேப்பர் 1க்கு மட்டும் இத்தன சேனல் இருக்கு, இவ்ளோ பண்றாங்கன்னா, பேப்பர் 1 வந்து நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். 10 யூனிட்டுமே. ஓகே. சோ அதுதான் என்னன்னா, இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட் இது ஃபர்ஸ்ட் யூனிட். ரிசர்ச் ஆப்டிட்யூட். யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்பிள் டெவலப்மென்ட் என்வாயர்ன்மென்ட், ஹையர் எஜுகேஷன். இதுதான் நமக்கு பேப்பர் 1ல இருக்கிற 10 யூனிட். இந்த 10 யூனிட்ல எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்ன்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் டீச்சிங் நம்ம சொல்றோம் இல்லையா? டீச்சிங் மெயினா இதுல என்ன இருக்குன்னா, இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்ல டீச்சிங் பத்தி படிப்போம், லேர்னிங் பத்தி படிப்போம். அந்த லேர்னிங்க நம்ம எப்படி அசஸ் பண்றோம்ன்றத நம்ம படிக்கிறோம். அவ்வளவுதான். ரைட். இந்த டீச்சிங்ன்றதுனா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். டீச்சிங் எடுத்தா எஃபெக்டிவ் டீச்சிங் என்ன? எஃபெக்டிவ் டீச்சர் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். லேர்னிங் என்ன? லேர்னர் சென்டர்ட் மெத்தட், டீச்சர் சென்டர்ட் மெத்தட். இதுதான் ஆக்சுவலா நம்ம படிக்கிற கான்செப்ட். அதுக்குள்ள தான் சில விஷயம் நம்ம இங்க படிக்கிறோம். இதுல அப்டேட் பண்றது இந்த டீச்சிங் டூல்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம அப்டேட்டடா என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம்? அதுதான். இந்த இடம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். எல்எம்எஸ் மூக்ங்கிறது லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். மூக் கோர்சஸ்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம சொல்றது மூக் கோர்சஸ். இப்ப ஸ்வயம் படிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் மூக் கோர்ஸ்ல சேர்றது. அடுத்தது அசஸ்மென்ட்ங்கிறது எப்படி அசஸ் பண்றது? இது அடுத்தது இம்பார்ட்டன்ட். லேர்னிங் தியரீஸ்ல இப்ப கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா இந்த தியரீஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு கன்டென்ட் ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் கொண்டு போறாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹியூமனிசம், கனெக்டிவிசம்னு. ஸோ இது பேசிக் ஐடியா தெரிஞ்சிருந்தாலே போதும். ரைட்டா? ஸோ இங்க நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, டீச்சிங் ஆப்டிட்யூட் எடுத்தா, டீச்சிங்னா என்ன? டீச்சர்னா என்ன? எஃபெக்டிவ் டீச்சிங் எப்படி இருக்கும்? ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் எப்படி இருக்கணும்? டீச்சர் சென்டர்ட்னா என்ன? லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா என்ன? அவ்வளோதான். அதுக்கப்புறமா இப்ப டீச்சிங்க்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க? அசஸ் பண்றது எப்படி பண்றோம்? ஸோ இந்த மாரி ஒரு கனெக்டடா ஒரு யூனிட்ட படிச்சுட்டீங்கன்னா, அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரே டாபிக் டீச்சிங் டூல்ஸ் மட்டும் தான். ரைட்டா? அடுத்தது டீச்சிங் டூல்ஸ்னா என்னன்னா, இப்ப மைண்ட் மேப்க்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம்? மைண்ட் மீஸ்டர் அந்த மாரிலாம் கேட்கறாங்க. இப்ப இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட், மைரோ அந்த மாரிலாம் இருக்கு. அடுத்தது யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட். இப்ப ரிசர்ச் ஆப்டிட்யூட் நம்ம எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து கண்டிப்பா நமக்கு இங்க ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் மெத்தட்ன்னு டைப்ஸ் பிரியும். அதுக்கப்புறம் அதுலயும் சில டைப்ஸ் பிரியும் நமக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ன்னு பிரியும், எக்ஸ்போஸ்ட், ஃபேக்ட் அந்த மாரி நெறைய இருக்கு. ஓகே. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச்ச பத்தி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். எப்பயுமே. ரிசர்ச்சோட டிசைன்னு நம்ம சொல்றது. ரிசர்ச் எப்படி டிசைன் பண்ணுவோம்? ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்றோம் இல்லையா? அதுதான் டிசைன். அதுல ரிசர்ச் பாரடைம்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம், இன்டர்பிரிட்டிவிசம்னு ஒரு 3 இருக்கும். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரிசர்ச்சோட ப்ராசஸ் என்ன? எப்படி பண்ணணும்? அப்புறம் சாம்பிளிங். இதுல பாப்புலேஷன்னா என்ன? சாம்பிளிங்னா என்ன? பாப்புலேஷன்னா ஃபுல்லா நம்ம எத்தன பேருக்கு ரிசர்ச் பண்றோம். இப்ப 1000 பேர் பண்றா அது பாப்புலேஷன்.
அதுலேருந்து ஒரு 100 பேர மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, அது சாம்பிள்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாம்பிள்ல கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் இருக்கும். அதையும் படிச்சுக்கணும். அப்புறம் ரிசர்ச்சோட எத்திக்ஸ் எதெல்லாம் எத்திக்ஸ்ன்னு சொல்றோம்? பிளேஜரிசம் இல்லாம பார்த்துக்கிறது. நம்ம தப்பு பண்றத பிளேஜரிசம்னு சொல்லுவோம். ரிசர்ச்சோட எத்திக்ஸ் என்ன? அடுத்தது இப்ப அப்டேட் பண்ணிக்க வேண்டிய இடம் எதுன்னா, இதுதான். அப்டேட் பண்ணிக்கிறது. டூல்ஸ் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரிசர்ச்‌க்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம்? அப்டேட்டட் டிஜிட்டல் டூல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எடுத்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பண்ணுவோம். அது பத்தி நம்ம பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் அப்புறம் ஸ்கேல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த மாரி ஒரு ஜெனரலா எந்த யூனிட் படிச்சாலும் ஒரு கனெக்டடா படிங்க. அவ்வளதான். இப்ப என்ன ஆகும்? இப்ப புக் எல்லாம் எடுத்தாலே சம்டைம்ஸ் அது கனெக்டடா இருக்காது. பிரிச்சு பிரிச்சு இருக்கும். பட் நம்மளோட பிடிஎஃப்ல நம்ம கனெக்டடா பண்ணுவோம் எப்பயுமே. அத மாரி பண்ணும்போது ஒரு ஃப்ளோவா படிக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கனெக்ட் பண்ண நமக்கு முடியும். அது ரைட். இப்போ ரிசர்ச்சோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதுதான் இங்க இருக்கு. அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பேசேஜ் குடுப்பாங்க. அது ரிலேட்டடா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 மார்க்ஸ் இருக்கு. ரியலாவே பேசேஜ் இது கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா மார்க் எடுக்கலாம். ஏன்னா, பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் 1 கொஸ்டின், 2 கொஸ்டினால அந்த சமயம் கிளியர் பண்ண முடியாம போயிடும். அவங்களுக்கு தெரியும் அந்த கொஸ்டின்ஸோட வேல்யூ. ஸோ எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. பேசேஜ் எப்படி அந்த பேசேஜ நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, அதுக்குன்னு புக் வச்சு பிராக்டிஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ் நாலேட்ஜ வளர்த்துக்கிறதே போதும். நெறைய வேர்ட்ஸ் கத்துக்கிறது. வொக்காபுலரிஸ் இன்கிரீஸ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? எப்பப்போ ஒரு மாரி புதுசா எதனா ஒரு வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்குறோமா, உடனே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ நமக்குள்ள ஒரு இங்கிலீஷ் நாலேட்ஜ் வளர்த்துக்கிறது, இந்த மாரி வேர்ட்ஸ் நெறைய தெரிஞ்சுக்கிறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஈஸியா நம்ம பண்றதுக்கு நமக்கு உதவும். புரியும். ரைட்டா? அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற எந்த ரிசோர்ஸ் புக் இருந்தாலும் நம்ம ஒரு தடவ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? அதுதான் மெயினு. பிராக்டிஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். வேர்ட்ஸ் நெறைய தெரிஞ்சுக்கணும். அதுலயே சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. டிக்ஷனரி வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட் அங்க புரியலனா கூட நமக்கு அந்த பேசேஜே புரியாம போயிடும். ஸோ அதுதான் அங்க பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது யூனிட் 4 கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன்னா என்ன? அடுத்தது கம்யூனிகேஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் செண்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க. இதுதான் மெயின். செண்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட போகும். ரிசீவர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வரும். இதுல நம்ம ஒன் வே கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன் சொல்லுவோம். சோ அத பத்தி ஒரு ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இதான் செண்டர், ரிசீவர், ஃபீட்பேக் சொல்றோம் இல்லையா? நாய்ஸ் நடுவுல அது தடங்கல் வந்து அது நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அத பத்தி ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வெர்பல், நான் வெர்பல், ரிட்டன், விஷுவல் இந்த மாரி சொல்லுவோம். இதுல இந்த நான் வெர்பல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜஸ்ட் வார்த்தையில சொல்லாம, நம்ம செய்கையிலேயே நம்ம என்ன சொல்ல வரோம்ன்னு புரிய வைக்கிறோம் இல்லையா? அதுதான். அடுத்தது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல பேரியர்ஸ் என்ன? கம்யூனிகேஷன் எப்படி கரெக்ட்டா போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாஸ் மீடியா. ஓகே. இதுல இந்த கம்யூனிகேஷன் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். லீனியர் கம்யூனிகேஷன். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம இன்டராக்ஷன் கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன்ஸ் அது மாரி இருக்கு. ஸோ ஒரு 3 மாடல் தான். அதுக்குள்ள வரும். சில டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு 10 மாடல் ஈஸியா இருக்கும் அது. அதுலருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. ஷானோன் வீவர் மாடல், பர்லோ எஸ்எம்சிஆர் மாடல், அரிஸ்டாட்டில் மாடல் அந்த மாரி இருக்கும். அது ஒரு 10 தான் மாடல். அது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டா அதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் மாஸ் மீடியா கண்டிப்பா வரும். மீடியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியால ஒரு தியரீஸ் இருக்கு நமக்கு. புல்லட் தியரி. ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த தியரி. அது கொஞ்சம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் மீடியா. இப்ப டிரான்சிட் மீடியான்னு சொல்றது. ஓகே. ட்ரெடிஷனல் மீடியா, மல்டிமீடியா இந்த மாரிலாம் மீடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? டைப்ஸ் ஆஃப் மீடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம யூனிட் 4ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த யூனிட்ல நம்ம எங்க அப்டேட் பண்ணிக்கணும்னா, இப்போ மூவிஸ் அண்ட் சினிமால கூட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லாஸ்ட் டைம் ஹிந்தி மூவி ட்ரிபிள் ஆர் மூவில கேட்டது. கம்யூனிகேஷன்னால இது எல்லாமே வரும் கம்யூனிகேஷன்ல. டிவி எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது? அதெல்லாமும் தெரியணும். ஆல் இந்தியா ரேடியோ. ஒரு ஜெனரல் நாலேட்ஜும் இந்த யூனிட்ல நமக்கு தேவைப்படும். இன்டர்நெட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? Facebook எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? வேர்ல்ட் வைட் வெப் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அந்த மாரி ஒரு ஜெனரல் திங்ஸும் இந்த யூனிட்க்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கூட சோசியல் மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் பத்தி, ஏஐ பத்தி, மீடியால இப்ப என்ன ஏஐ யூஸ் பண்றது பத்தி, ஓடிடி பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே. அதெல்லாமும் தெரிஞ்சு சோ இதுதான் கம்யூனிகேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மூவிஸ் அண்ட் சினிமாங்கிறது ஒரு ஜெனரல் திங் தான். அது வந்து நமக்கு புக் வச்சு படிக்க முடியாது. புக் வர்றத நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இங்க கரண்ட் அஃபேர்ஸ் இங்க முக்கியம்னு சொல்றது. கம்யூனிகேஷன்ல பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்
இந்த மாரி கம்யூனிகேஷன்ல என்ன வர டெவலப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், மேம் எனக்கு மேத்ஸே தெரியாதுன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல சில டாபிக்ஸ் மேத்ஸ்க்கு தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் மேத்ஸ் தெரியலனா கூட மேனேஜ் பண்ணிடலாம். நான் மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சில டாபிக்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். பயப்படவும் வேணாம், ஒமிட் பண்ணவும் வேணாம். சில சீரிஸ் ஆல்பபெட் சீரிஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும். பெரிய மேத்ஸ் தேவையில்ல. பிளட் ரிலேஷன் சம்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு பெருசா மேத்ஸ் தேவையில்ல. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இங்க உட்கார்ந்தா இவங்க எங்க அந்த மாரி சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் சம்ஸ் இருக்கு. அதுக்கு தேவையில்ல. கேலண்டர் அண்ட் ஃப்ளாக் சம்ஸ் இருக்கு. இதுக்கும் தேவையில்ல. இதுக்கு மேத்ஸ் சம் போட்டு பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பண்ணலாம். அடுத்த மாசம் இந்த டைம் என்ன இருக்கும்? என்ன நாள் இருக்கும்? ஜஸ்ட் யோசிச்சு நம்ம மைண்ட்ல கால்குலேட்டும் பண்ண முடியும். அதுதான் இது. அடுத்தது வேற என்ன மேத்ஸ்ல இருக்குன்னா, நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. ஆக்சுவலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட நம்ம ஜஸ்ட் மைண்ட் கால்குலேஷனும் பண்ண முடியும் சம்டைம்ஸ் இல்லையா? அடுத்தது டிஸ்கவுண்ட்டும் அதே மாரி 10% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட்னா எப்படி? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் இருக்கு. பட் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னா, காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். இதுவும் சில ஈஸி சம்ஸ் மைண்ட்ல பண்ண முடியும். அடுத்தது வொர்க் அண்ட் டைம் ஃபார்முலா இருக்கு. பட் இதுவும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இதுல தான் நமக்கு ட்ரெயின் சம்ஸும் கேட்பாங்க. இந்த இடத்துல போட் கூட சம்ஸ் கேட்பாங்க. போர்ட் சம்ஸ் ரைட்டா? ரிலேட்டிவ் ஸ்பீட் அந்த மாரி. அப்புறம் அரித்மெட்டிக் சம்ஸ்ல ஃபார்முலாஸ் வந்து எதனா ஒரு ஷிஃப்ட்ல அந்த மாரி சம்ஸ் வரும். பட் இந்த இடத்துக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை. ஓகே. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பெரிய ஹை லெவல் மேத்ஸ் வரவே வராது. உண்மையாவே 8த் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு படிக்கிற அந்த அளவு மேத்ஸ் தான் வரும். ஓகே. பெருசா பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. கஷ்டமாவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரீசனிங் செக் பண்ற மாதிரி ஒரு மேத்ஸ் பீஸ் தான் வரும் இதுல. ஸோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாலும் இதுல குடுக்குற சம்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்தது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல பெருசா அப்டேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்காது. இருக்கிற சிலபஸ ப்ராப்பரா படிச்சுட்டு போயிட்டு புரிஞ்சு படிச்சாலே இதுல மார்க் எடுத்துடலாம். ரைட். ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன இருக்கும்? அப்புறம் இண்டக்டிவ், டிடக்டிவ் ரீசனிங்னா என்ன? நெக்ஸ்ட் இதுல லாஜிக்கல் டாபிக்ஸ்ன்னு இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன்னா என்ன? லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இந்த படிப்பு இந்த 3த்துல இருந்து கண்டிப்பா 1ல இருந்து 2 கொஸ்டின் வந்துரும். ஏன்னா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது நம்மளே இது ரிலேட்டடா வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் எரர்ஸ்ல ஃபேலசிஸ் நம்ம சொல்லுவோம். இதுல கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் ஒண்ணு கேட்பாங்க. இது பரவால்ல. ஃபேலசிஸ் மட்டும் என்ன ஏதுன்னு ஃபேலசி படிச்சோம். நம்ம ஃபேலசினா அந்த நம்ம ரீசனிங்ல புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்றத நம்ம ஃபேலசிஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்தது நமக்கு இதுல இந்தியன் லாஜிக்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதுல நியாயா பிலாசபி, பிரமானாஸ், அனுமானா, எத்துவ பாஷா இந்த மாரி ஒரு 4 இருக்கும். ஆக்சுவலா சொல்லும்போது பெரிசா கஷ்டமா தோணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான யூனிட்ன்னு சொல்லலாம் இத. கரெக்ட்டா வரும். இந்த கொஸ்டின் தான் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுலருந்து தான் வரும் இது. அதனால ஈஸியான ஒரு யூனிட் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்தது யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுல ஒரு சம் குடுப்பாங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரிலேட்டடா. 10 மார்க் நமக்கு கையில இருக்கு. டேட்டாவ பொறுத்தவரைக்கும் டேபிள், சார்ட்ஸ், கிராஃப்ஸ், சிம்பிள் டேட்டா சிம்பிளா வரும். பட் ஆக்சுவலா இப்ப நெறைய டேபிள்ல தான் குடுக்குறாங்க. டேபிள்ல மெயினான கான்செப்ட் என்ன 3 தெரிஞ்சிருக்கணும்னா, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ். ஏன்னா மேக்ஸிமம் இது வச்சு தான் டேபிள்ல வரும். இத்தன மேல் இருக்காங்க, இத்தன ஃபீமேல் இருக்காங்க. இவ்ளோ பேர் டோட்டலா வொர்க் பண்றாங்க. ஸோ அந்த எல்லா இடத்துலயும் ரேஷியோ, பெர்சன்டேஜ், ப்ரொபோர்ஷன்ங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இத 3 நம்ம சரியா பண்ண கத்துக்கிட்டா, மேத்ஸ்ல குடுக்குற சம்மும் பண்ண முடியும். டேட்டா இன்டர்பிரேஷன் சம்மும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அத பண்ணுங்க. கூட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயும் 10 மார்க் இருக்கிறதுனால என்ன ரிசோர்ஸ் இருந்தாலும் பரவால்ல. வீட்ல டைம் கிடைக்கும்போது ஒரு சம்ம சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் ஸ்பீடா பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போய் அங்க உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து சால்வ் பண்ணா அங்க டைம் ஓடிட்டே இருக்கும். டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். டைம் கரெக்ட்டா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ப்ராப்பர் பிராக்டிஸ் தேவை. ரைட்டா? அடுத்தது யூனிட் 8 ஐசிடி. ஐசிடிய பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டரோட ஜெனரேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சிபியூன்னா என்னன்னு தெரியணும். மெமரி தெரியணும். மெமரியோட ஹைரார்கி தெரியணும். இந்த பக்கம் ரெஜிஸ்டர்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹைரார்கியும் தெரியணும். மெமரி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டோர் ஆகுது, ஓகே எது வந்து காஸ்ட்லி அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்.
கூட பிட்டு, பைட்டு அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ஜிபி, எம்பிலாம் இருக்கு இல்லையா? அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரேம் அண்ட் ரோம் பத்தி ஏன் இத தனியா குடுத்துருக்கோம்னா, இதுல டிராம், டைனமிக் ராம், ஸ்டாட்டிக் ராம் அந்த மாரி பிரிச்சு கேட்பாங்க. ஓகே. ரோம் பத்தியும் தெரியணும். அது பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி டிவைஸஸ் தான். அடுத்தது இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸஸ் பத்தி, ஸ்டோரேஜ் டிவைஸஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நெட்வொர்க்கிங் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நெட்வொர்க்கிங் எடுத்தா, இன்டர்நெட்ல ஸ்டார்ட் பண்ணி, வைஃபைல ஸ்டார்ட் பண்ணி, அதுல யூஸ் பண்ற நம்ம மோடம் இருக்கட்டும், இல்லையா? ஸ்விட்ச் இருக்கட்டும், ஹப் இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஃபயர்வால். ஸோ நெட்வொர்க்கிங்க சுத்தி எவ்வளவோ இருக்கு. ஓஎஸ்ஐ லேயர். ஸோ நெட்வொர்க்கிங்ன்னு எடுத்தா, நெட்வொர்க்கிங் சுத்தி இருக்க எல்லாமே தெரியணும். அதே மாரி எப்படி இன்டர்நெட் டெவலப் ஆச்சு? ஓகே. இப்ப கேபிள்லேருந்து இப்ப ஃபைபர் வரைக்கும் வருது இல்லையா? அதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஃபைபர் யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம்? விபிஎன்னா என்ன? ரைட்டா? ஐபி புரோட்டோகால், டிசிபி புரோட்டோகால்னா என்ன? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஜெனரலா படிச்சுக்கணும். நெட்வொர்க்கிங் எடுத்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். HTTPனா என்ன? HTMLனா என்ன? ஸோ இது மாரி ஒரு ஜெனரலா ஒரு நெட்வொர்க்கிங் பத்தி எல்லாமே படிக்கிறது நல்லது. இங்கே எந்த யூனிட்ல எங்க அப்டேட் பண்ணிக்கணும்னா, இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ChatGPT பத்தி கேட்பாங்க. இப்ப இன்னும் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ அந்த டூல்ஸ் பத்தி, அந்த ஜெனரேஷன் எது இப்ப இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இப்ப என்னலாம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு? இதெல்லாம் ஒரு ஜெனரல் டாபிக். சில டாபிக் வந்து எங்க வேணா வரும். யூனிட் 1லயும் கனெக்ட் ஆயிருக்கும். யூனிட் 8, யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன்லயும் இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வரும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பத்தி வரும். மால்வேர் அட்டாக்ஸ் அதாவது சைபர் அட்டாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபிஷிங்னா என்ன? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கடைசியா நமக்கு இதுல நம்பர் சிஸ்டம் இருக்கும். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். மெயினா இது 4. இதோட கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பைனரி அடிஷன் எப்படி பண்ணணும்? ஓகே. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஐசிடில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? மெயினா கம்ப்யூட்டரோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். நெட்வொர்க்கிங், ஏஐ டூல், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் கொஞ்சம் பிஒய்க்யூஸ் கண்டிப்பா போட்டு பார்க்கணும். அடுத்தது யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர்ன்னு எடுத்துப்போம். என்வாயன்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். பயோஸ்பியர் அதெல்லாமும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு இல்லையா? சோ அந்த லேயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ரெனிவபிள். இப்போ சோலார், விண்ட் எல்லாம் ரெனிவபிள்ல சேரும். நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் யூஸ் பண்ண பண்ண. பட் நான் ரெனிவபிள் அப்படி கிடையாது. கோல்லாம் நான் ரெனிவபிள். அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுல நமக்கு இருக்கிறது பொல்யூஷன். பொல்யூஷன் எடுத்தா எல்லா கைண்ட் ஆஃப் பொல்யூஷன். ஏர், வாட்டர், சாயில், லேண்ட், பிளாஸ்டிக், நியூக்ளியர் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதுதான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றது. சோ அதுவும் இங்க கனெக்டட். சோ இந்த யூனிட் பண்ணும்போது அந்த யூனிட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுது அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்பதான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா இங்க இங்க பிச்சு பிச்சு படிச்சோம்னா, எக்ஸாம்ல நமக்கு அதுக்கான கொஸ்டின்குள்ள கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து ஒண்ணு, இந்த டாபிக்ல இருந்து அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்லாம் வரும். சோ நம்ம எல்லாமே கொஞ்சம் கரெக்ட்டா புரிஞ்சு படிக்கணும். அடுத்தது சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ரைட். இப்ப ஹைட்ரஜன் ஃபியூயல் யூஸ் பண்றாங்க இல்லையா? அத பத்தி தெரிஞ்சிருக்கணும். பயோ ஃபியூயல்னா என்ன? எத்தனால் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ரைட்டா? அந்த ஐடியா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஓகே. இப்ப யூஸ் பண்றதுல இந்த ஹைட்ரஜன், இந்த கிரீன் டெக்னாலஜி அதான். இப்ப பொல்யூஷன் நம்ம பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஓரளவு நமக்கு அத பத்தின ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஹெல்த் அண்ட் பாலிசிஸ். இப்போ இந்த பொல்யூஷன்னால நமக்கு என்ன டிசீசஸ் வருது? இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாலயும் என்னெல்லாம் ஆக்ட்ஸ் எடுத்திருக்காங்க? என்னெல்லாம் புரோட்டோகால்ஸ் எடுத்திருக்காங்க? இந்தியன் இனிஷியேட்டிவ், இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ். இதுல இந்த NAPCPன்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி நெறைய இருக்கு. அப்புறம் COPன்னு சொல்லுவோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது வந்து என்வாயன்மென்ட் ரிலேட்டடா கேதர் பண்ணுவாங்க வேர்ல்ட் லெவல்ல. அந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் SDG, MDGன்னு ஒண்ணு சொல்லுவோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், மில்லீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் என்வாயன்மென்ட்காக எடுத்தது. அப்புறம் கடைசியா இதுல டிசாஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். நேச்சுரல் டிசாஸ்டர், மேன் மேட் டிசாஸ்டர், அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் பத்தின கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டுட்டே இருக்காங்க. அது எங்க நடந்துச்சு? அது மாரி. ஓகே. அப்புறம் எப்படி அந்த டிசாஸ்டர்ஸ் ஹவ் டிசாஸ்டர்ஸ் அக்கர் இப்ப லேண்ட்ஸ்லைட் ஏன் வருது? சைக்ளோன் ஏன் வருது? அது ரீசன் என்ன? எர்த்குவாக்னா எர்த்குவாக்கோட மேக்னிட்யூட் என்ன? எந்த மேக்னிட்யூட் ரொம்ப தீவிரமா இருக்கும்? அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத எந்த டூல்ல அத மெஷர் பண்றாங்க? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் மிட்டிகேஷன் அது எப்படி தடுக்கிறது. ஸோ பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இது ஒரு ஜெனரல் நாலேஜ் டாபிக் மாதிரி தான். ஓகே, ஜெனரல் நாலேஜ் டாபிக் மாதிரி தான் நமக்கு சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நார்மலா வாட்டர் பத்தியே கேட்பாங்க. ஓகே, ஜென்ரலா கேட்பாங்க ப்ளீச்சிங் பவுடர்ல என்ன இருக்கு அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஆர்ஓ பத்தி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வீட்ல ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதோட இது என்ன ப்ராசஸ் என்ன அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அப்புறம் வாட்டர் எப்படி பியூரிஃபை பண்றாங்க. ஸோ அது ஒரு ஜெனரல் நாலேஜ் டாபிக் தான் அது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அதுல. ஸோ நார்மலா பார்த்தா என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் பத்தி எப்படி அதை சஸ்டைன் பண்றது, ஆக்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மெயினா அந்த டாபிக். நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம்னா அந்த குருகுலால இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். குருகுலம்னா என்ன அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேதாஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். 4 வேதம் இருக்குல்ல, ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா, அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இப்ப இருந்த ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன, நாலந்தா, தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி, இன்னும் மித்திலா எல்லாம் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே அப்புறம் ஃபேமஸ் ஸ்காலர்ஸும் கேட்பாங்க. அத ஒரு தடவ கொஞ்சம் அதுவும் மெயினானவங்க எல்லாம் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க இருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கமிட்டிஸ் பத்தி ப்ரீ இண்டிபெண்டன்ட் கமிட்டி, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கமிட்டி, எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் வந்துச்சு அது. அடுத்தது இப்ப நமக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரெகுலேட் பண்றாங்க. இப்ப யூஜிசி எடுத்து ஹையர் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க, என்சிடி எடுத்து டீச்சர் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க, ஏஐசிடி எடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க, என்எம்சி மெடிக்கல் எஜுகேஷன், அந்த மாதிரி இருக்கு ஒண்ணு ஒண்ணு இல்லையா, மெடிக்கல் கவுன்சில். சோ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி பார் கவுன்சில் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கவுன்சில்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட ஃபுல் நேமும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம் டு பி யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப யூனிவர்சிட்டின்னு போயிட்டா அந்த ஹைரார்கி தெரிஞ்சிருக்கணும். காலேஜோட ஹைரார்கி என்ன, யூனிவர்சிட்டி ஹைரார்கி மெயினா, ரைட், அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் அந்த சமயம் இப்ப எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இப்போதைக்கு யார் சேர்மேனுங்கிறது ஒரு தடவை பாத்துக்கணும். சேர் பர்சன் யாரு, யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி என்ன, இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது ஃபர்ஸ்ட், ஓகே, எது வந்து விமனோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி, எது ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா நமக்கு ஹையர் எஜுகேஷன்ல கான்ஸ்டிடியூஷன் பத்தி கொடுத்திருப்பாங்க, பிரியாம்பிள் பத்தி கொடுத்திருப்பாங்க. ரைட்டா, ஆர்டிகல்ஸ், பார்ட், ஷெட்யூல்ஸ் பத்தி. இதுல அந்த ஷெட்யூல்ஸ் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். அதுல அந்த 5 இயர் பிளான்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நித்தி ஆயோக் வரும் அடுத்தது. ஓகே, இந்த 5 இயர் பிளான்ஸ் வரும். 5 இயர் பிளான்ஸ் வரும். அதுக்கப்புறம் 2015ல இருந்து 5 இயர் பிளான்ஸுக்கு பதில் நித்தி ஆயோக் வந்து நடத்துவாங்க. ஓகே, சோ இதுதான் நம்மளோட பேப்பர் 1ல இருக்கிற 10 யூனிட். இந்த டாபிக்ஸ் தான் படிக்கணும். இந்த டாபிக்ஸ என்னன்றது புரிஞ்சு படிக்கிறதும் கூட அத வந்து அப்டேட்டடாவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் ஒண்ணே ஒண்ணு இந்த இடம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே அந்த எக்ஸாம் அப்போ நம்ம எந்தெந்த டாபிக் அப்டேட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். யூனிட் 1 நம்ம எடுத்தோம்னா டீச்சிங் டூல்ஸ் பத்தி, மூக் பத்தி, எல்எம்எஸ் பத்தி, டிஜிட்டல் டீச்சிங் பத்தி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். நீங்க எந்த ரிசோர்ஸ் வச்சிருந்தாலும் அது மட்டும் பத்தாது. அடுத்தது யூனிட் 2 எடுத்தா ரிசர்ச் டூல்ஸ் பத்தி, ரிசர்ச் ஏஐல, ஓகே, ஏஐல நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகுது, என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, சைட்டேஷன் டூல்ஸ் அதே மாதிரி நிறைய இருக்கு. அது அப்புறம் பிளெஜரிசம்லயும் டூல்ஸ் இப்ப வந்துருச்சு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு. அத பத்தி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பெருசா ஒண்ணும் இல்ல. நமக்கு வொக்காபுலரிஸ் புரியணும். அந்த இங்கிலீஷ் நாலேட்ஜ் தெரிஞ்சா போதும். இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும் அவ்வளவுதான். யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன்ல லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் என்ன டெக்னாலஜி வருது, டிஜிட்டல் மீடியா பத்தி, சோசியல் மீடியா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இந்த இடத்துல யூஸ் ஆகுது கம்யூனிகேஷன்ல அது. நெக்ஸ்ட் யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல அப்டேட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மேத்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும். யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் குடுத்த சிலபஸ படிச்சா போதும். பெருசா அப்டேட் பண்ணிக்கணும்னு இல்ல. யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பிராக்டிஸ் பண்ணா போதும். அடுத்தது யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் ஐசிடி. யூனிட் 8 ஐசிடில டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எஜுகேஷனுக்கு எடுத்தாங்க. ஏஐ எப்படி யூஸ் ஆகுது, எவ்வளவோ ஏஐ இப்போ எஜுகேஷனுக்குள்ள வந்துருச்சு இல்லையா, அத பத்தி தெரியணும். சைபர் செக்யூரிட்டில என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எமர்ஜிங் டெக்னாலஜி ஐசிடினால இப்ப இருக்கிற டெக்னாலஜி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்தவரைக்கும் என்வாயன்மென்ட்க்கு ஒரு புக் படிச்சா அது மட்டும் பத்தாது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு பத்தாது. ஏன்னா, நமக்கு அத அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புதுசா ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வரும் கவர்ன்மெண்ட் குடுக்கறது. அத பத்தின நாலேட்ஜ் நமக்கு இருக்கணும். அந்த அப்டேஷன்.
ஹைட்ரஜன் எனர்ஜி இப்ப எது வருது இல்லையா? இந்த பொல்யூஷன் தடுக்க வர்றது அத தெரிஞ்சிருக்கணும். கிளைமேட்க்கு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸும் தெரியணும். இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸும் தெரியணும். கரண்ட் ஜிகே கண்டிப்பா தெரியணும். என்வைரன்மென்ட் ரிலேட்டடா இது யூனிட் 9. நெக்ஸ்ட் யூனிட் 10 பொறுத்தவரைக்கும் NEP பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா, டிஎன் செட்ல அந்த அளவு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கேட்க மாட்டாங்க. பட் யுஜிசி நெட்ல கொஞ்சம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி கொஸ்டின்ஸ் வரும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கடைசியா வந்த 2020 பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஹையர் எஜுகேஷன் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? பிரசன்ட் யார் சேர்பர்சன்? ஏன் இதுல சேர்பர்சன், யூனிவர்சிட்டி சேர்பர்சன் யாரு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வைஸ் சான்சலர் யாரு? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சான்சலர், வைஸ் சான்சலர் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஹைரார்கி தெரிஞ்சிருக்கணும். ரெகுலேட்டரி பாடிஸ் யார் பார்த்துக்கிறா? இந்த இடம் நம்ம ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம். ரைட். இப்போ என்னன்னா, மேம் இப்ப எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இந்த 10 யூனிட்ல இந்த டாபிக்ஸ் தான் இருக்கு. நான் இதுல எந்த டாபிக், எந்த யூனிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது? இதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டீச்சிங்கோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். புரியும். ரைட்டா? இதுல சில இடத்துல பிலாசபி வரும், தியரீஸ் வரும். அவ்வளவுதான். அது ஒரு தடவ படிச்சு பாருங்க. இல்லன்னா எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கலாம். பட் மத்த எல்லா டாபிக்கும் படிச்சிருங்க. டீச்சிங் பத்தி, லேர்னிங் பத்தி, அப்டேட்டட் டூல்ஸ் பத்தி, டீச்சர் சென்டர்ட் மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட், ரைட்டா? இதெல்லாம் படிக்கலாம். அசஸ்மென்ட் பத்திலாம். சோ இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் படிங்க. அடுத்தது யூனிட் 4 கம்யூனிகேஷன் படிங்க. ஏன்னா ஆக்சுவலா இது ஒரு ஈஸியான யூனிட். நல்லா புரியும். வெறும் அப்டேஷன் மட்டும் நம்ம அப்புறம் எக்ஸாம் டைம்லயும் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்டேஷன்ங்கிறது நம்ம அப்பப்போ பண்றது கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், மொபைல்ல பார்க்குறோம்னா, அத பத்தி நம்ம ஒரு நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் அப்டேஷன். வேற ஒண்ணுமே இல்ல. அடுத்தது ஐசிடிங்கிறதும் கனெக்டடா படிக்கிறது தான். நல்லா புரியும். ஏன்னா ஃபோன் தானே நம்ம யூஸ் பண்றது தானே டெய்லி. ஸோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு. யூனிட் 8 படிங்க. யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும், இதுவும் நம்ம டெய்லி படிக்கிற மாதிரி. டெய்லின்னு சொல்றத விட ஹையர் எஜுகேஷன் பத்தி நமக்கு தெரியணும் தானே. ஸோ இதுவும் ஈஸியா நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. சில ஏரியா நம்ம ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம். அதுதான் மெயினா. பெருசா எஃபோர்ட் போட வேணாம். ஓரளவு படிச்சா புரிஞ்சிரும். அந்த மாரி யூனிட் தான் இந்த 4மே. யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 8, யூனிட் 10. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யூனிட் 2 படிங்க. யூனிட் 6 படிங்க. யூனிட் 2ங்கிறது ரிசர்ச் ஆப்டிட்யூட். ரிசர்ச் ஆப்டிட்யூட் நம்ம பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை மாஸ்டர்ஸ்ல அது ரிலேட்டடா படிச்சிருந்தா புரியும். ஓகே. யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் அதே மாதிரி நம்ம அந்த அளவு படிச்சிருக்க மாட்டோம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா பட் ஈஸியா புரியும். யூனிட் 9 நான் ஏன் இங்க சேர்த்தேன்னா, இதுல கன்டென்ட் நெறைய இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் தான். ஆனா கொஞ்சம் புரோட்டோகால்ஸ், ஆக்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இங்க வரும். இயர் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் மெமரி பேஸ்டுக்குள்ள வரும். ஸோ யூனிட் 9. அடுத்தது மேம் நான் மேத்ஸ் ஆனா நான் ஸ்ட்ராங் தானா? மேத்ஸ் இப்ப இது நான் குடுக்குறது ஒரு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு. இல்ல நான் மேத்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்னா, இதையே நீங்க அழகா டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூட மேத்ஸ் ஓரளவு அப்பப்போ போட்டு பாருங்க. யூனிட் 5 ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிட் 7 ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இது 2மே மேத்ஸ் ரிலேட்டட். இது ஒண்ணா பண்ணி பாருங்க. மேத்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸும் பாருங்க. இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்தா மாரி நீங்க இத மாத்தவும் மாத்திக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்மார்ட்டா ஒரு சீக்வென்ஸ் செட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சு படிங்க. அது ரிலேட்டடான எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணுங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ணா மட்டும் தான் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா நம்ம படிக்கிற கன்டென்ட் நேரா அதே சென்டென்ஸ் வரவே வராது. கண்டிப்பா வராது. அதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றத பொறுத்து தான் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும். ரைட்டா? சோ நம்ம எடியோம் அகாடமி பேப்பர் 1க்கு நம்ம ஆல்மோஸ்ட் இது 7த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போனீங்கனாலே தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 பேட்சஸ் நம்ம பண்ணிட்டே இருந்திருப்போம். ஒன் ஷாட் வீடியோ போட்டிருப்போம். ஒரு சீக்வென்ஸ் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் போட்டிருப்போம். 10 டேஸ் கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் போட்டிருப்போம். பேப்பர் 1க்கு எப்பயுமே எடியோம் அகாடமி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், நல்ல ஸ்டாண்டர்ட் வியூ நல்லா பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம டிஎன் செட்டுக்காக மட்டும் கிராஷ் கோர்ஸ் சேர்றதா இருந்தா 2000, டிஎன் செட் வித் யுஜிசி நெட்டா இருந்தா 4000. நம்ம கோர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 1 இருந்து நமக்கு ஆப் இருக்கு. எடிமாஸ்டரி ஆப். அந்த ஆப்ல நம்ம கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. பிரிப்பரேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தா பார்த்துக்கலாம். பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு பிரிப்பரேஷனுக்கான டைம் தேவைப்படுது. அதுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் தமிழ்நாடு செட் வந்தாலும் ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. யுஜிசி நெட் எக்ஸாம் கண்டிப்பா டிசம்பர் மந்த் வரும். நமக்கு 2 சைக்கிள்ல எக்ஸாம் வரும். ஜூன், டிசம்பர் வரும். சோ இந்த தடவ ரிசல்ட் லேட் ஆகுதுன்னு நெனச்சுட்டு அப்படியே நீங்க தள்ளாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். டிசம்பர் இருக்கும். இல்ல ஜூன் 1 வீக் இருக்கும். ஜான் 1 வீக் இருக்கும். சோ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா பேப்பர் 1 மட்டும் கிடையாது. பேப்பர் 2வும் 10 யூனிட் இருக்கும். அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சோ இதுதான் ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ பேப்பர் 1 கோர்ஸ் 1 சேர்ந்தாலும் சரி, கோர்ஸ் 2 சேர்ந்தாலும் சரி, இதுக்கான பிரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பா இதுக்குன்னு தனியா மெட்டீரியல் வாங்கி படிக்கணும்ல. நம்ம குடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல் வித் டெஸ்ட் சீரிஸ் குடுக்குறோம். சிபிடி மோட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எக்ஸாமுக்கும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண மாரி இருக்கும். டைம் மேனேஜ்மென்ட் வளரும். ரைட்டா? ஸோ இதுல நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, நம்ம எடியோம் அகாடமி நம்பர் 6363048562. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம நம்பர் குடுக்குறேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எடியோம் அகாடமியோட லிங்க்கும் குடுத்துருக்கேன் நானு. நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க கோர்ஸ் போய் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதோட கிளாஸஸ் பேப்பர் 1 கிளாஸஸ் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். 8:30 to 9:30 லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் அட்டெண்ட் பண்ண முடியல ரெக்கார்டட் வீடியோஸும் நமக்கு இருக்கும். ரைட்டா? சோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாருன்னா யுஜிசி நெட் எழுதுறாங்க, டிஎன் செட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.